அப்ப இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது எனக்கு என்ன ஆசீர்வாதம் உண்டாகுகிறது, என்ன பாதுகாப்பு உண்டாகுகிறது? Quand nous annonçons l'évangile, quelles sont les bénédictions et les protections qui இதை nous நான் arrivent? வசனங்களாக உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். Je vais vous montrer cela en இதை நீங்க versets. தியானித்து இதுக்கு நம்ம அர்ப்பணித்துக் கொள்ள Vous வேண்டும். devez voir ces versets et nous consacrer. சுவிசேஷம் அறிவிக்கிறதுனால அழிந்து போகிற ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். En annonçant l'évangile, les âmes sont sauvées. தேவன் மகிமை அடைகிறார். Dieu est magnifique. கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை உண்டு பண்ணதே அதுக்காகத்தான். C'est pour ça que Jésus-Christ est ஆனா mort sur அதே la croix. சமயத்துல சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களுக்கென்று தேவன் ஆசீர்வாதத்தை Mais par வைத்திருக்கிறார். cela, Jésus bénit ceux qui அதன் annoncent l'évangile. மூலியமாக உண்டாகிற பாதுகாப்பு இருக்கிறது. Il y a des protections qui viennent de cela. அதனால தான் எருசலேம் மதில்ல ஒரு வாசலாக அதை வைத்துட்டார். C'est pour cela que Dieu l'a mis en எத்தனை பேருக்கு porte புரியுது? à la muraille de மீன் Jérusalem. வாசலை அவர் வைத்திருக்கிறார். Il a mis la porte des poissons. அந்த ஊழியத்தை நான் செய்யும் பொழுது எனக்கு ஆசீர்வாதம் வருது. Quand nous faisons ces ministères, des அந்த bénédictions ஊழியத்தை viennent செய்யும் பொழுது என்னுடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பு et உண்டாகிறது. ils protègent notre famille. உங்க வீட்ல இருக்கிற வாசல் எதுக்காக வச்சிருக்கீங்க? Pourquoi il y a une porte chez vous? நீங்க உள்ளார போகணும். Vous devez rentrer chez vous. சத்துரு உள்ளர நுழைய கூடாது. L'ennemi ne doit pas rentrer chez vous. அல்லேலூயா. Alléluia. எனக்கு அதனால ஆசீர்வாதம் உண்டாகுகிறது. Cela me donne des அதே bénédictions. சமயத்தில் என்னை தாக்க வரக்கூடிய சாத்தானுக்கு அது என்னை Et பாதுகாக்கிறது. ça empêche Satan de நான் m'attaquer. சொல்லியிருந்தேன், ஒரு விசுவாசிக்கு 3 விதத்திலே சத்துரு இருக்கிறார். Il y a 3 types d'ennemis pour les hommes. சாத்தான் போராடுகிறான், Satan vient les attaquer. உலகம் போராடுகிறது, Le monde les attaque. அவருடைய மாம்சமே அவங்களுக்கு விரோதமாக Leur போராடுகிறது. propre chair vainc அப்ப நான் contre eux. உங்களுக்கு காண்பிக்க போகிறேன் எப்படி இந்த சுவிசேஷம் அறிவிக்கிற இந்த ஊழியம் எனக்கு பாதுகாப்பை தருகிறது. Comment ce ministère nous donne des protections? பாதுகாக்கிறது மாத்திரம் கிடையாது, எப்படி எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. Et aussi comment cela nous bénit. முதலாவது எழுதி கொள்ளுங்க. Premièrement, écrivez. நெகேமியா 3:3ல Néhémie 3:3. மீன் வாசலை தேவன் அங்க எருசலேம் மதில் சுவர்ல வைத்து விட்டார். Il a mis la porte des poissons à Jérusalem. அல்லேலூயா. Alléluia. கர்த்தருடைய நாம மகிமையடைவதாக. Que le nom de l'Éternel soit அது glorifié. உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற வாசல். Cela vous ramènera des அது bénédictions. உங்களை பாதுகாக்கிற வாசல். Elle vous donnera des protections. இரண்டாவதாக Deuxièmement, 1 கொரிந்தியர் 9:16 வாசிக்கும் பொழுது 1 Corinthiens 9:16. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்காமல் இருந்தால் எனக்கு ஐயோ. Paul dit que si je n'annonce pas l'évangile, malheur à moi. ஐயோன்னு சொன்னாக்கா ஆபத்து வருகிறதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். Malheur veut dire, aïe veut dire que le malheur vient. அதை அப்ப மாத்தி படிச்சு பாருங்க. நான் சுவிசேஷ ஊழியத்தை செய்யும் பொழுது எந்த ஐயோக்களும் எனக்கு வராது. Mais si j'annonce l'évangile, il n'y a aucun malheur qui vient sur moi. சுவிசேஷ ஊழியத்தை நீங்கள் செய்யும் பொழுது எந்த உபத்திரவங்களும் உங்களை மேற்கொள்ளாது. Quand nous annonçons l'évangile, aucune பிரச்சனைகள் chose ne வராதுன்னு vous சொல்லிட்டு surmonter. கிடையாது. C'est pas qu'il n'y aura pas de எந்த problème, பிரச்சனைகளும் உங்களை மேற்கொள்ளாது. mais aucun problème ne vous surmonteront. மூன்றாவதாக Troisièmement, மார்க் 5வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது dans Marc 5, லேகியோன் பிசாசு பிடித்த மனுஷனை சந்தித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுத்தார். l'homme possédé par légion a été அவனிடத்தில் sauvé. ஆண்டவர் சொல்லியிருந்தாரு, உனக்கு தேவன் இறங்கி செய்ததை உன்னுடைய இனத்தாருக்கும் உன்னுடைய வீட்டாருக்கும் போய் சொல்லு என்று சொல்லிட்டு. Jésus-Christ lui a dit, va l'annoncer à toute ta famille et tes amis. அவன் போயிட்டு அந்த தெக்கப்பொலி தேசம் முழுவதும் நற்செய்தியை அறிவிச்சிட்டு Il a வந்துட்டான். dit sa bonne nouvelle à toute la décapole. எதற்காக ஆண்டவர் இயேசு அவனை சுவிசேஷம் அறிவிக்க அனுப்பினார்? Pourquoi il l'a envoyé annoncer l'évangile? இவனே பிசாசு பிடிச்ச மனுஷனாக இருந்தான். Lui-même était possédé par 6000 Satan. பிசாசு பிடிச்சவன் இவன். Il y avait 6000 puissances இயேசு sur lui. அவனை சந்தித்து விடுதலையை கொடுத்தார். Jésus l'a sauvé. ஆனால் மறுபடியும் இந்த பிசாசுகள் இவனை மேற்கொள்ள கூடாது என்பதற்காக ஆண்டவர் அவனுக்கு சுவிசேஷ ஊழியத்தை கற்றுக் கொடுத்துட்டு போனார். Mais les démons ne doivent pas rentrer en lui. C'est pour கரங்களை ça நல்ல qu'il l'envoie பலமாய் envoyer தட்டுங்க. l'évangile. அல்லேலூயா. Alléluia. உங்களை தாக்க நினைக்கக்கூடிய சாத்தானுக்கு பாதுகாக்கிறது இந்த சுவிசேஷ ஊழியம். L'évangile vous protège de Satan. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற உலக போராட்டங்களுக்கு பாதுகாக்கிறது இந்த சுவிசேஷ Cela vous ஊழியம். protège des combats sur உங்கள் la எந்த terre. ஐயோக்களும் உங்களை மேற்கொள்ளாது. Il n'y a aucun malheur qui viendra sur vous. நான்காவதாக Quatrièmement, யோவான் 4வது அதிகாரத்தில் சமாரிய பெண்ணை குறித்து நம்ம nous வாசிக்கிறோம். voyons dans Jean 4 la femme samaritaine. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவளை சந்தித்தார், Jésus-Christ l'a ரட்சிப்பில rencontrée, வழி நடத்தினார். l'a ramenée dans le salut. அந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது, அவள் உடனே போயிட்டு சமாரியா பட்டணத்திலே சுவிசேஷத்தை அறிவித்தாள். Ce passage dit que à ce moment même elle est partie எத்தனை பேர் இந்த annoncer. சம்பவத்தை அறிந்து வைத்திருக்கிறீங்க? Combien de personnes connaissaient ce ஏன் passage? வேதம் அது நமக்கு சொல்லுகிறது? Pourquoi la Bible nous le dit cela? ஏன் சொன்னாக்க இவ பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ. Parce qu'elle vivait dans le péché. பலவிதமான பாவ இச்சைகள் அவளுடைய இருதயத்தில் இருந்தது. Elle avait beaucoup de pensées de வாழ்க்கையில் திருப்தி péché. இல்லாமல் வாழ்ந்து Elle கொண்டிருந்தாள். n'était pas satisfaite. அவளுடைய மாம்சம் அவளை மேற்கொண்டது. Sa chair l'avait surmontée. இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சந்திச்சிட்டாரு, Mais Jésus-Christ l'a ரட்சிப்பை sauvé. கொடுத்துட்டாரு. Il a donné le salut. இப்ப மறுபடியும் அந்த பாவம் அவளை மேற்கொள்ள கூடாது. Mais à nouveau ce péché ne doit pas la அதனால தான் அவளை surmonter. போய் சுவிசேஷம் C'est அறிவித்தாள் pour என்று ça சொல்லி qu'il வேதம் envoie நமக்கு annoncer. சொல்லுகிறது. C'est pour ça qu'il envoie annoncer l'évangile. அல்லேலூயா. Alléluia. அப்போ பாவம் வந்தாலும் சரி, பிசாசு வந்தாலும் சரி, உலகம் வந்தாலும் சரி, உங்களை மேற்கொள்ள முடியாது. Même si les péchés, இந்த Satan même சுவிசேஷ vient, ஊழியம் என்னை ஆவிக்குரிய பலத்தில பலப்படுத்துகிறது. l'évangile nous protège.
எனக்கு விசுவாசத்துல பலப்படுத்துகிறது. Elle nous fait fortifier dans la foi. ஐந்தாவதாக என்ன ஆசீர்வாதம், என்ன பாதுகாப்பு? Cinquièmement, சென்ற வாரத்துல மனாசே ராஜாவை குறித்து நம்ம தியானித்தோம். la semaine dernière, nous avons vu sur 2 Manasseh. நாளாகமம் 33வது அதிகாரத்துல 2 Chroniques 33 dit, துன்மார்க்கமான ராஜா பாருங்க இவன். c'était un mauvais roi. தேவன் தம்முடைய ஊழியர்களை அனுப்பி அவன் மனம் திரும்புவதற்காக சொல்லுகிறார். ஆனால் அவன் செவி கொடுக்கவே இல்லை என்று சொல்லி வேதம் Il சொல்லுகிறது. n'a pas écouté la voix de Dieu. அப்ப அசீரியா ராஜா வந்தான், அவனை அடி நடிச்சு அவனுக்கு விலங்க போட்டு பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு Alors le போயிட்டான். roi d'Assyrie l'a ramené captif à ஆனா அந்த Babylone. பாபிலோன்ல சிறையில் இருக்கும் பொழுது கண்ணீர் விட்டு தன்னை தாழ்த்தி தேவனை நோக்கி அவன் ஜெபம் பண்ணின பொழுது தேவன் மனம் இறங்கினார். À Babylone, il s'est humilié, il a அவனுடைய appelé Dieu. கண்ணீரை கண்டார். Il a vu ses pleurs. அவன் ஜெபத்திற்கு பதில் Il a கொடுத்தார். écouté ses prières. அவனை விடுதலையாக்கி பாபிலோன்ல இருந்து மறுபடியும் எருசலேமுக்கு கொண்டு வந்து Il l'a விட்டார். ramené de Babylone à Jérusalem. எருசலேமுக்கு வந்த மனாசே ராஜா செய்த முதல் வேலை என்ன தெரியுமா? Le premier travail qu'il a fait, quel était? 14வது வசனம் சொல்லுகிறது, Dans le verset அவன் 14. அந்த எருசலேமின் மதிலை அவன் பழுது பார்த்து Il a கட்டினான். reconstruit les murailles de 2 Jérusalem. நாளாகமம் 33:14 சொல்லுகிறது, குறிப்பாக அவன் மீன் வாசலை கட்டினான். Dans 2 Chroniques 33, il est marqué qu'il a construit நம்முடைய la porte சபைக்கு de கூட poisson. அநேக விதமான போராட்டங்கள் பிரச்சனைகளோட தான் நம்ம தேவனை தேடி நம்ம வருகிறோம். Nous venons chercher Dieu avec beaucoup de அப்படி problèmes. வரும்பொழுது அவர்களை ரட்சிப்புல வழி நடத்துகிறோம். Nous les ramenons au salut. ஆனால் அவர்களை முதல் காரியமாக செய்ய பண்ணுகிறது சுவிசேஷ ஊழியத்துல பங்கு பெறும்படிக்காக அவர்களை நம்ம Nous les பலப்படுத்துகிறோம். fortifions à annoncer l'évangile. ஏன் சொன்னாக்க அந்த சுவிசேஷ ஊழியம் செய்யும் பொழுது Car quand nous faisons le ministère, மறுபடியும் அந்த போராட்டங்கள் வராதபடிக்கு அது நம்மை பாதுகாக்கிறது. l'évangile nous எத்தனை பேர் அதை protège. Combien விசுவாசிக்கிறீங்க? de personnes croient cela? கர்த்தருடைய நாமம் மகிமையடைவதாக. Que le nom de l'Éternel soit உடைந்த glorifié. வாழ்க்கையை அது கட்டி எழுப்புகிறது. Ça remplit une vie வாழ்க்கையில détruite. வீசுகிற புயல்களை எல்லாம் அது அடக்குகிறது. Cela nous protège. சுவிசேஷம் அறிவிக்கிறது என்கிறது அவ்வளவு சாதாரணமான காரியம் C'est கிடையாது. pas une chose simple annoncer ரூத் l'évangile. புஸ்தகத்துல ரூத் என்கிற பெண்ணை குறித்து நம்ம வாசிக்கிறோம். Dans Ruth, nous voyons sur Ruth, மோவாபிய பெண்ணாக இருக்கிறாள். il y avait c'était une Moabite. எருசலேமில் இருந்து போன நெகேமியுடைய மகனை அவள் திருமணம் செய்திருக்கிறாள். Elle s'est mariée avec le fils de Naomi. நகமி குடும்பமாக அங்க சென்றிருக்கிறாங்க. Ils sont partis en famille à Moab. 10 வருஷத்துல அந்த குடும்பத்துல இருந்த ஆண்கள் எல்லாமே மரிச்சிட்டாங்க. En 10 ans, tous les hommes de la famille sont இந்த morts. ரூத்துடைய கணவன் மரிச்சிட்டான். Le mari de Ruth est mort. ரூத்துடைய கணவனுடைய சகோதரன் மரிச்சிட்டான். Le frère du mari de Ruth est mort. ரூத்துடைய மாமனார் மரிச்சிட்டாரு. Le beau-père de Ruth est வீட்டுல mort. 3 விதவைகள் தான் Il இருக்கிறாங்க. reste que 3 veufs à la maison. இப்ப அந்த நகோமி தீர்மானம் பண்ணுகிறான், நான் எருசலேமுக்கு போக Et வேண்டும். Naomi dit, je repars à Jérusalem. எருசலேமுக்கு வந்த பொழுது Quand elle est venue à Jérusalem, ரூத் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, dans Ruth 2, verset 2, இந்த ரூத் செய்த முதல் வேலை le premier travail que Ruth a fait, வயல் நிலத்துக்கு சென்று கதிர்களை பொறுக்க elle est சென்றாள். partie glaner des épis dans les champs. அல்லேலூயா. Alléluia. வயல் நிலத்துல போய் கதிர்களை பொறுக்குகிறது என்கிறது சுவிசேஷ ஊழியத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. Cela signifie annoncer l'évangile. எருசலேமுக்கு வந்த ரூத் செய்த முதல் வேலை வயல் நிலத்துல போய் கதிர்களை பொறுக்க Le சென்றாள். premier travail qu'elle a fait, c'est அதனுடைய glaner. விளைவு என்ன தெரியுமா? Quelles sont ses conséquences? அந்த நிலத்தினுடைய ஓனர் போவாசையே அவள் திருமணம் செய்து Elle s'est கொண்டாள். mariée avec le chef அந்த du சந்ததியில champ. தான் தாவீது ராஜா C'est பிறந்தார். dans cette génération que அந்த David est சந்ததியில né. தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து C'est dans cette génération பிறந்தார். que Jésus-Christ est né. அவருடைய வாழ்க்கை சிதறடிக்கப்பட்டிருந்தது. Sa vie était détruite. அவருடைய வாழ்க்கையில பெரிய புயல் Il y வீசிக்கொண்டிருந்தது. avait une tempête qui était venue dans sa vie. எல்லாவற்றையும் இழந்து போய் எதிர்காலமே இல்லைன்னு சொல்லிட்டு வந்தார். Elle avait tout perdu, elle avait plus d'avenir. ஆனால் அவருடைய வாழ்க்கையை தேவன் கட்டி Mais எழுப்பினார். Dieu a construit sa vie. அதற்கு முக்கிய காரணமாக இருந்தது, அவள் போய் வயல் நிலத்திலே அந்த கதிர்களை பொறுக்கினாள். C'est annoncer l'évangile qui a கர்த்தருடைய permis நாம cela. மகிமையடைவதாக. Que le nom de l'Éternel soit எத்தனை பேர் glorifié. வயல் நிலத்திலே கதிர்களை பொறுக்கலாம்னு Combien de சொல்லிருக்கீங்க? personnes veulent glaner? எருசலேமுக்கு நான் வந்த மாத்திரத்திலே அந்த வேலையை செய்யும்படிக்காக தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். Dieu nous apprend à faire ça en சுவிசேஷம் premier. நம்ம அறிவிக்க என்னுடைய வாழ்க்கையை தேவன் கட்டி En எழுப்புகிறார். annonçant l'évangile, Dieu nous construit notre vie. 7வது ஆசீர்வாதம் பாதுகாப்பாக எபேசியர் 6:15 நாம் வாசிக்கும் பொழுது, Regardons Éphésiens 6, verset 15. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்கிற பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாய் இருங்கள். Mettez pour chaussure à vos pieds le zèle que donne l'évangile de paix. அது எபேசியர் 6வது அதிகாரத்துல சர்வாயுத வர்க்கத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Dans les Éphésiens, verset chapitre 6, nous parlons de l'armure chrétienne. பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்கிறதுக்காக தேவன் நமக்கு ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். Dieu nous a donné des armures pour எத்தனை éviter பேருக்கு les இது liens தெரியும்? enflammés de Satan. ஏன்னா விசுவாசிக்கு விரோதமாக பிசாசு தந்திரமான காரியங்களை செய்கிறான். Satan attaque les âmes. அவனை எதிர்த்து நிற்பதற்காக தேவன் நமக்கு வல்லமையான ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். Dieu nous a donné des armes எத்தனை pour பேர் அதை l'aider. விசுவாசிக்கிறீங்க? Combien de personnes அதுல croient cela? முக்கியமான ஒரு ஆயுதம் சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. Et une importante, c'est la chaussure de ஒரு l'évangile de paix. போர் வீரனுக்கு கால்ல போட்டுக்கிற ஷூவை போல அந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்காக தேவன் பாதரட்சியாக நமக்கு கொடுத்து விட்டார். L'évangile représente les chaussures d'un guerrier. நல்லா கவனிங்க, யுத்தத்துக்கு போகிற ஒரு போர் வீரன்
மேல ஃபுல்லா ஆயுதத்தை போட்டுக்கின்னு கால்ல ஷூ போனா எப்படி இருக்கும்? Si un guerrier part à la guerre sans chaussures, comment cela sera? கல்லுல இடிச்சுக்குவான், Il va se cogner, முள்ளுல il மிதிச்சுக்குவான், va marcher sur des எதிரி cailloux, வந்து கால்லயே கொத்திடுவான். l'ennemi va couper ses pieds, அந்த யுத்தத்துல அவன் தோற்று போய் il விடுவான். va perdre la guerre. ஆனால் தேவன் சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆயத்தம் என்கிற பாதரட்சியை நமக்கு கொடுத்திருக்கிறார். Mais Dieu nous donne le zèle de l'évangile de paix comme எத்தனை chaussure. பேருடைய கால்கள்ல ஷூ இருக்கிறது? Combien de personnes ont ces எத்தனை chaussures? பேர் இந்த ஷூவை போட்டுக்கலாம்னு இருக்கிறீங்க? Combien de personnes veulent இந்த mettre ces ஷூவை chaussures? போடாம நீங்க நடக்க முடியாது. Vous ne pouvez pas marcher sans ces இந்த chaussures. ஷூவை போடாம நீங்க நடந்தனாக்க பாஸ்டர் அங்க கால்ல இடிச்சுக்கிட்டேன், சுண்டு விரல்ல இடிச்சுக்கிட்டேன், கட்டை விரல்ல இடிச்சுக்கிட்டேன், கால்ல குத்திக்கிட்டேன் அப்படி சொல்லி நம்ம சொல்லுகிறவர்களாக Si vous ne இருப்போம். mettez pas ces chaussures, vous allez vous cogner. சுவிசேஷம் அறிவிக்கிறது என்னை பாதுகாக்கிறது. L'évangile me protège. எட்டாவது ஆசீர்வாதமாக, Huitièmement, அதனால்தான் ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கும் பொழுது, quand le Dieu a délivré le peuple d'Israël d'Égypte, இன்னும் எகிப்திலிருந்து விடுதலை ஆகல, ils ne sont pas encore sortis d'Égypte, பஸ்கா உணவை இன்னும் அன்றைக்கு நைட்டு சாப்பிடல, ils n'ont pas encore mangé le repas de la இன்னும் Pâque, கானான் தேசத்தை நோக்கி இன்னும் நடக்கல, ils n'ont pas encore marché vers Canaan, எகிப்துக்குள்ளார தான் இருக்கிறாங்க. ils sont encore en Égypte. ஆனா அன்னைக்கு நைட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ பஸ்கா உணவை சாப்பிடுறதுக்கு முன்னாடியே ஷூ போட்டுக்கிட்டு சாப்பிடுன்றார். Mais Dieu dit, avant de manger, mets les chaussures. கர்த்தருடைய நாம Que மகிமையடைவதாக. le nom de l'Éternel soit glorifié. யாத்திராகமம் 12:11 சொல்லுகிறது, நீங்க கால்கள்ல பாதரட்சியை போட்டுக்கொண்டு பஸ்காவுடைய உணவை நீ சாப்பிட La வேண்டும். Bible dit, en mettant les chaussures, vous devez manger le repas de la Pâque. எகிப்திலிருந்து விடுதலை ஆகுகிறது தான் நம்முடைய ரட்சிப்புக்கு அடையாளமாக La இருக்கிறது. délivrance de l'Égypte, il parle du salut. அப்ப ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே தேவன் என்ன பண்றார்? கால்ல ஷூவை போட்டுக்கோ. Avant même d'être sauvé, Dieu nous dit de mettre ses chaussures. நான் இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தை அறிவிப்பேன் என்று சொல்லி தீர்மானம் எடுத்து தான் நம்ம ரட்சிப்புக்கு ஒப்பு C'est en கொடுக்கிறோம். prenant la décision d'annoncer l'évangile que nous புதிய sommes sauvés. ஏற்பாட்டில் அது நமக்கு எப்படி போதிக்கிறது? Le Nouveau Testament nous dit, ஒருவனை சீஷனாக ஆக்கி நீ ஞானஸ்நானம் குடுன்னு சொல்லிட்டு ஊழியக்காரர்களுக்கு தேவன் சொல்லி fais-le வைத்திருக்கிறார். d'abord disciple et après donne-lui le baptême. சீஷனாக ஆக்கினாதான் நீ ஞானஸ்நானமே கொடுக்கணும். C'est seulement en étant disciple qu'on peut சீஷன் avoir le என்கிறவன் baptême. யாரு? Qui sont les disciples? சுவிசேஷத்தை அறிவிக்கிறவன் தான் சீஷன். Ce sont ceux qui annoncent l'évangile. அப்ப நான் ஞானஸ்நானம் வாங்கி 2 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகிறது, Alors, நான் இன்னும் சுவிசேஷமே அறிவிக்காமல் இருக்கிறேன், j'ai pris le baptême il y a 2 ans, 3 ans, mais je n'ai toujours pas annoncé l'évangile. நான் இன்னும் சீஷனாக ஆகாமலேயே இருக்கிறேன். Je suis toujours pas disciple. சரி, 9வது ஆசீர்வாதம் என்ன? La 9e நல்ல bénédiction, முக்கியமான ஒரு சபையில நம்ம இருந்து அந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறோடைய அந்த மகிமையை பாருங்க. பிலிப்பியர் 1வது அதிகாரம் 7வது வசனம். Philippe 1, verset 7. அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தான் அந்த பிலிப்பு சபையை அவர் சுவிசேஷம் அறிவித்து ஸ்தாபித்தார். C'est l'apôtre Paul qui a annoncé l'évangile à அந்த Philippe. பிலிப்பு பட்டணத்தில் இருக்கக்கூடிய அந்த சபையில இருக்கக்கூடிய விசுவாசிகள் எல்லாரும் சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறாங்க. Et toutes les âmes de cette église font le இப்போ ministère அவர்களுக்கு கடிதம் d'évangélisation. எழுதும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, Alors Paul dit, நீங்க இந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறீங்க இல்லையா, Comme vous faites இது le ministère, தேவன் உங்களுக்குள்ள துவக்கி இருக்கிற நற்கிரியை, c'est une bonne œuvre que Dieu a commencé en vous. இதனுடைய மூலியமாக எனக்கு கொடுத்திருக்கிற கிருபையில நீங்களும் பங்குடையவர்களாக Grâce à ஆவீர்கள். cela, vous aurez une part dans ma grâce. கர்த்தருடைய நாம Que மகிமையடைவதாக. le nom de l'Éternel soit ஒரு glorifié. சபையில நாம இருந்து அந்த சபையினுடைய சுவிசேஷ ஊழியத்தை நாம செய்யும் பொழுது Quand nous faisons le ministère de அந்த l'évangélisation à சபைக்கு l'église, தேவன் கொடுத்திருக்கிற கிருபையில நீங்க பங்குள்ளவர்களாக vous avez ஆகுகிறீங்க. une part de la grâce de அந்த l'église. ஊழியக்காரனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற கிருபையில நீங்கள் பங்குடையவர்களாக Vous avez une part de la ஆகுகிறீர்கள். grâce donnée aux serviteurs. அல்லேலூயா. Alléluia. எத்தனை பேர் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க? Combien de personnes veulent cette எத்தனை grâce? அந்த கிருபையில பங்குடையவர்களாக இருக்கணும்னு சொல்லி Combien de விரும்புகிறீங்க? personnes veulent cette grâce? அந்த சுவிசேஷ ஊழியத்தை நம்ம செய்யும் பொழுது அந்த கிருபையை தேவன் நமக்கு Quand nous கொடுத்து faisons ce விடுகிறார். ministère, Dieu nous donne ses bénédictions. 10வது ஆசீர்வாதம், Dixièmement, ரொம்ப முக்கியமான ஆசீர்வாதம் பாருங்க. une bénédiction importante. 147வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். Psaume 147, 13-14 வசனத்தை வாசிக்கும் பொழுது, verset 13-14. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக ஆக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். Car il a fermé les barres de tes portes, il bénit tes fils au milieu de toi. Il rend la paix à ton territoire et te rassasie du meilleur froment. பல நேரத்துல பெற்றோர்கள் சொல்லுகிறாங்க, பிள்ளை வந்து கீழ்ப்படியவே மாட்டேன்றான், Beaucoup de parents disent, mon fils m'écoute pas. டெலிபோன்லயே இருக்கிறான், Il est toujours sur son என்ன téléphone. சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டேன்றான், Il n'écoute jamais rien. நைட்டு திராக்குள்ளர பூந்துக்குன்னு என்னென்னமோ நோண்டி நிக்கிறான், என்ன பண்றானே தெரியல, La nuit, il est dans son drap à regarder son téléphone. யார்கிட்ட பேசுறான்னு சொல்லி தெரியல, On ne sait pas à qui il parle. யார்கிட்ட வந்து பேசுகிறாள் என்று சொல்லி தெரியல, On ne sait pas à qui il parle. தப்பான நண்பர்கள் உண்டாகி விடுவார்களோ, Il aura des mauvais amis, தப்பான பழக்கம் உண்டாகி விடுமோ de mauvaises habitudes. அப்படி சொல்லி பெற்றோர்கள் கலங்குகிறார்கள். Les parents ont peur. ஆனால் தேவன் சொல்லுகிறாரு,
நான் உன்னுடைய வாசல்களின் தாழ்பாளைகளை பலப்படுத்தி அதில் இருக்கிற உன் பிள்ளைகளை நான் Mais ஆசீர்வதிக்கட்டும். Dieu dit, j'affermis les barres de tes portes et je bénis நம்முடைய tes பிள்ளைகளை fils. தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். Dieu veut bénir nos enfants. அவர்களுக்கு தெய்வ பயத்தை கொடுக்க donner விரும்புகிறார். la crainte de அவர்களை l'Éternel. அபிஷேகத்தினால் நிரப்ப donner விரும்புகிறார். l'onction. அதற்கு சொல்றாரு உன்னுடைய வாசலை நான் பலப்படுத்தட்டும். Il dit pour cela qu'il affermit nos சுவிசேஷ portes. ஊழியத்தை நம்ம செய்யும் பொழுது Quand nous faisons le ministère, தேவன் நம்முடைய குடும்பத்தை வேலியடைக்கிறார். Dieu protège notre அதில் famille. இருக்கிற உன்னுடைய பிள்ளைகளை அவர் Et il ஆசீர்வதிக்கிறார். bénit nos enfants. அல்லேலூயா. Alléluia. குடும்பத்திலே சமாதானத்தை அவர் Il கட்டளையிடுகிறார். donne la paix dans notre famille. உச்சிதமான கோதுமையினாலே Il nous திருப்தியாக்குகிறார். rassasie du meilleur froment. இதைத்தான் நம்ம அந்த உதவிக்காரனாக இருந்த பிலிப்புடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். C'est ce que nous voyons dans la vie du deacon Philippe. டீக்கனாக அவர் அழைக்கப்பட்டார் பாருங்க. Il a été appelé diacre பந்தி விசாரணை செய்கிற வேலை. pour servir le repas. எல்லாருக்கும் சாம்பார் கரெக்டா ஊத்துனாங்களா, சோறு கரெக்டா போட்டாங்களான்னு சொல்லிட்டு விசாரிக்கிற வேலை. Il est là pour servir le repas. ஆனால் அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். Mais nous voyons dans சமாரியா Acte 8. பட்டணத்துல போயிட்டு அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை Il a அறிவித்தார். annoncé l'évangile à toute la Samarie. அநேகரை ரட்சிப்பில் அவர் Il வழிநடத்தினார். a sauvé beaucoup de இதை personnes. வாசிக்கும் போது என்றைக்கோ ஏதோ ஒரு நாள் சமாரியா பட்டணத்துக்கு போனாரு, அங்க போயிட்டு ஒரு எழுப்புதலை உண்டாக்கினாரு, அத்தோடு என்று சொல்லி இல்ல. Ce n'est pas qu'il est parti en Samarie, qu'il a fait un petit réveil, qu'il a arrêté. 8வது அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, Les derniers பல versets disent, பட்டணங்களில் அவர் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டே Il est சென்றார். parti annoncer dans plusieurs villes l'évangile. டீக்கனாக அழைக்கப்பட்ட இந்த பிலிப்பு சுவிசேஷத்தை எங்கும் அறிவிக்கிறவராக இருந்தார். Il est parti annoncer l'évangile partout. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா Quelle est உங்களுக்கு? cette conséquence? அப்போஸ்தலர் நடபடிகள் 21வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது Lisons Acte 21, verset அந்த 9. பிலிப்புக்கு 4 பொம்பளை பிள்ளைங்க இருந்தாங்க. Philippe avait 4 filles. அந்த 4 பொம்பளை பிள்ளைங்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற பிள்ளைகளாக Et இருந்தார்கள் ces என்று 4 filles சொல்லப்பட்டிருக்கிறது. prophétisaient. அல்லேலூயா. Alléluia. நம்ம சுவிசேஷ ஊழியத்தை செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி அதில் இருக்கிற உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கட்டும். Quand nous annonçons l'évangile, Dieu a நம்ம கூட fermé les portes சுவிசேஷ ஊழியத்துக்கு வந்து et பாருங்க. bénit nos enfants. 14, 15, 16, 20, 21 வயசு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் நின்று அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நின்று ட்ராக்ஸ் நம்ம கூட கொடுக்கறாங்க. Les jeunes enfants donnent les tracts avec nous. மார்க்கெட்ல வந்து எந்த கூச்சப்பட தேவையில்ல, பயப்பட தேவையில்ல, தயக்கம் தேவையில்ல, அவங்க தைரியமா கொடுக்கறாங்க. Avec courage, ils donnent l'évangile. அல்லேலூயா. Alléluia. கடை தெருவில் நின்று கொண்டு ட்ராக்ஸ் கொடுக்கறாங்க. Ils restent devant les supermarchés. ஏன் சொன்னாக்க நம்ம கலங்க வேண்டியது இல்ல, Parce நாங்க que nous ne devons வெட்கப்பட pas avoir peur. தேவையில்லை, Nous ne devons pas avoir நாங்க honte. கூச்சப்பட தேவையில்லை. Nous ne devons pas avoir honte. நாம ஜனங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறோம். Nous aidons les gens. இயேசுவுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க Nous annonçons வந்திருக்கிறோம். l'évangile de Dieu. அப்போ நம்முடைய பிள்ளைகளை நீங்க அந்த சுவிசேஷ ஊழியங்களை அனுப்ப வேண்டும். Et vous devez annoncer vos அவர்களை enfants. தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். Dieu veut bénir vos அவருடைய enfants. தேவன் அபிஷேகிக்க விரும்புகிறார். Il veut les oindre. அவருடைய வாயில தேவன் வார்த்தைகளை கொடுக்க Il va விரும்புகிறார். donner des paroles. ஜெபிக்கிற பிள்ளைகளாக ஆக்க விரும்புகிறார். transformer en enfants qui crient. ரட்சிப்பை சுதந்தரிக்கிற பிள்ளைகளாக enfants ஆக்க sauvés. விரும்புகிறார். அதற்கு அந்த சுவிசேஷத்தில் அவர்களை நம்ம பழக்க வேண்டும். C'est pour cela que nous devons annoncer பிலிப்பு l'évangile. சுவிசேஷத்தை அறிவித்தாரு. அவருடைய பிள்ளைகள் எல்லாருமே கர்த்தருக்குள்ளாக அவர்கள் கட்டப்பட்டார்கள். Philippe a annoncé l'évangile et ses filles ont été. பிலிப்பு மாத்திரம் கிடையாது. Pas seulement மார்க் Philippe. 15:21 நம்ம வாசிக்கும் பொழுது Dans Marc 15, 21, சிரனே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனும் ஆகிய சீமோன் என்னப்பட்ட ஒருவன் நாட்டில் இருந்த அந்த வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் ils பண்ணினார்கள். forcèrent à porter la croix de Jésus à un passant qui revenait des champs. Simon de Cyrène. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கத்தா மலைக்கு ஏறி கொண்டிருக்கிறார். Jésus, en portant la croix, va à Golgotha. அந்த இடத்துல சிரனே ஊரானாகிய சீமோன் என்கிறவன் பிரயாணம் பண்ணுகிறான். அவனை பிடிச்சு இயேசுடைய சிலுவையை நீயும் சுமந்து கொண்டு போ அப்படின்றாங்க. À ce moment-là, on a attrapé Simon de Cyrène pour le forcer à porter la croix de Jésus. சிரனே ஊரானாகிய சீமோன் மாத்திரம் சொல்லி இல்ல, Il n'est pas seulement dit Simon de Cyrène, அவர் யாரா? அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் அப்பாவாம். et c'est le père d'Alexandre et de Rufus. பிள்ளைகளுடைய பெயரை சொல்லி அப்பாவுடைய பேர் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. Ils disent le prénom des enfants. இயேசு கிறிஸ்துடைய சிலுவையை சுமக்குகிறது என்கிறது இயேசு கிறிஸ்துடைய பாரத்தை சுமக்குகிறது. Supporter la croix, c'est supporter son இயேசு fardeau. கிறிஸ்துடைய பாரம் என்ன? Quel est son அழிந்து fardeau? போகிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிறது தான் அவருடைய பாரம். Son fardeau avec les âmes doivent sauver. அன்றைக்கு இந்த சிரனே ஊரானாகிய சீமோன் இயேசுடைய அந்த பாரத்தை சுமந்தான். Simon a porté le அதனுடைய fardeau de விளைவு Dieu. என்ன தெரியுங்களா? Quelle est cette conséquence? ரோமர் 16வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, Romains 16, 13 dit, கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூப்பு. Saluez Rufus, l'élu du Seigneur. அல்லேலூயா. Alléluia. அங்க சொல்லப்பட்டிருந்த அலெக்சாந்தர் ரூப் அவருடைய பிள்ளைகள் சொல்லப்பட்டிருந்தாங்க பாருங்க. அந்த பிள்ளைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டார். Dieu a élu ses enfants. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? Combien de personnes croient எத்தனை cela? பேர் அதை விரும்புகிறீங்க? Combien de personnes veulent எங்களுடைய cela? பிள்ளைகளையும் கர்த்தர் தெரிந்து கொள்ள வேண்டும். Les enfants aussi doivent être அவர்களை
அவர்களை Dieu. தேவன் அபிஷேகிக்க வேண்டும். Dieu doit les அவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். Il doit avoir la crainte இந்த de கெட்டு l'Éternel. சீரழிந்து கொண்டிருக்கிற கலாச்சாரத்தில் அவங்க வந்து மூழ்கி Il ne போயிடக்கூடாது. doit pas être dans cette culture. கர்த்தருக்கென்று அவங்க வாழணும். Il doit vivre pour Dieu. எத்தனை பேர் விரும்புகிறீங்க? Qui veut அப்ப cela? இன்றைக்கு தேவன் அந்த சுவிசேஷ அபிஷேகத்தை அவர் நம்ம மீது ஊற்றுகிறார். Dieu nous donne l'onction de annoncer l'évangile. அப்போஸ்தலர் 11:20 வாசிக்கும் பொழுது Dans Acte 11:20, அவர்களில் சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோக்கியா பட்டணம் வரைக்கும் வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார்கள். les hommes de Chypre et de Cyrène venus à Antioche adressaient aux Grecs l'évangile de Jésus-Christ. அந்த சிரேனே ஊரானாகிய சீமோனுடைய பிள்ளைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டது மாத்திரம் கிடையாது. Ce n'est pas seulement que Dieu a choisi les enfants பிற்பாடு de Dieu. சொல்லப்பட்டிருக்கிறது அவங்க அந்தியோக்கியா பட்டணம் வரைக்கும் போயிட்டு கிரேக்கர்களுக்கு சுவிசேஷத்தை Il est dit அறிவித்தாங்க. après qu'ils sont partis annoncer l'évangile aux Grecs. அல்லேலூயா. Alléluia. அப்பா சிரேனே ஊரானாகிய சீமோன் இயேசுவுடைய பாரத்தை சுமந்தாரு. Le Père a supporté la croix de தேவன் அந்த Jésus-Christ. பிள்ளைகளை தெரிந்து கொண்டார். Dieu a choisi ses enfants. தேவன் அந்த பிள்ளைகளை அபிஷேகித்தார். Dieu a béni ses enfants. அவர்கள் போயிட்டு அந்தியோக்கியா பட்டணம் சீரியா தேசத்துல அந்தியோக்கியா பட்டணத்துல போயிட்டு கிரேக்கர்களுக்கு சுவிசேஷத்தை Ils sont partis அறிவித்தார்கள். annoncer à Antioche aux Grecs l'évangile. நம்முடைய பிள்ளைகளை தேவன் அப்படியாக சுவிசேஷம் அறிவிக்க அவர் Dieu va பயன்படுத்துவார். utiliser nos enfants de la même அது manière. அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். Cela leur amènera des அது அவர்களை bénédictions. பாதுகாக்கும். Cela les protégera. அதற்காகத்தான் தேவன் அதை வாசலாக கொடுத்திருக்கிறார். C'est pour ça que Dieu l'a mis en கர்த்தருடைய port. நாம மகிமை அடைவதாக. Que le nom de l'Éternel soit glorifié. 12வது ஆசீர்வாதம் என்ன? 12e, அப்போஸ்தலர் 4:33 வாசிக்கும் பொழுது Acte 4:33 dit, கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. les apôtres rendraient avec beaucoup de force témoignage de la résurrection du Seigneur நீங்க Jésus-Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிக்கும் பொழுது Quand vous annoncez l'évangile, தேவனுடைய சபையில ஊழியர்களோடு நீங்க பங்கு பெற்று சுவிசேஷத்தை அறிவிக்கும் quand பொழுது vous annoncez l'évangile avec l'église, கைப்பிரதி கொடுக்கிற ஊழியத்தில் போய் நீங்க பங்கு பெறும் quand பொழுது vous donnez les tracts, தேவன் சொல்றாரு அவர்கள் மேல பூரணமான கிருபை இறங்கி Dieu வரும். mettra sa grande grâce sur nous. அந்த கிருபை உங்களை பாவத்தை மேற்கொள்ள Cette பண்ணிவிடும். grâce vous fera அந்த surmonter le கிருபை péché. உங்களுடைய உலக போராட்டங்களை மேற்கொள்ள Ça vous பண்ணிவிடும். fera battre les tribulations de ce அந்த monde. கிருபை சாத்தானை ஜெயம் கொள்ள Ça vous பண்ணிவிடும். fera vaincre அந்த Satan. கிருபை கர்த்தருக்குள்ளாக வைராக்கியமாக உங்களை Ça vous வளர்த்தி fera விடும். vivre une vie courageuse. அந்த கிருபை உங்களுக்கு அபிஷேகத்தை பெற்று தரும். Cette grâce vous donnera அந்த கிருபை உங்களை வெற்றியாக வாழ செய்து Cette விடும். grâce vous fera vivre une எத்தனை vie பேருக்கு அந்த கிருபை victorieuse. வேண்டும்? Amen. என்னுடைய பொருளாதாரத்தை அவர் ஆசீர்வதித்து Il விடுவார். bénit vos biens. என்னுடைய குடும்பத்தை அவர் ஆசீர்வதித்து Il bénit விடுவார். votre famille. என்னுடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதித்து Il bénit விடுவார். nos enfants. உச்சிதமான கோதுமையினால் என்னை Il nous நிரப்புவார். remplit de bons froments. அல்லேலூயா. Alléluia. ஆனால் பல நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவங்க எனக்கு வந்து டைம் இல்லைன்னு சொல்லி விடுகிறோம். Mais les âmes disent qu'ils n'ont pas le எனக்கு temps. வந்து கூச்சமா இருக்குதுன்னு சொல்லி விடுகிறோம். J'ai honte. அவங்க கிட்ட போய் சொல்றதுக்கு ட்ராக்ஸ் கொடுக்கிறதுக்கு வெக்கமா இருக்குதுன்னு சொல்லி J'ai honte விடுகிறோம். d'aller donner les tracts. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார் மத்தேயு 10:32 Mais dans Matthieu 10:32, மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். Jésus dit, quiconque me confessera devant les hommes, என்ன je le அற்புதமான confesserai ஒரு aussi devant சத்தியம் mon பாருங்க. Père. ஜனங்கள் கிட்ட நீங்க போயிட்டு இயேசு கிறிஸ்துவை சொல்லும் பொழுது Quand vous confessez Jésus devant les hommes, பரலோகத்துல இயேசு கிறிஸ்து உங்க பேரை அவர் வந்து பிதா கிட்ட சொல்லுவார். Jésus dit votre nom au Père. அல்லேலூயா. Alléluia. சொன்னால் என்ன அர்த்தம்? Qu'est-ce que cela veut பிதா dire? கிட்ட உங்களுடைய பெயரை சொல்லுகிறான்னு சொன்னா என்ன அர்த்தம்? Qu'est-ce que cela veut dire? என்னுடைய மகள் ஜெபிக்கிற அந்த ஜெபத்திற்கு நீர் பதிலை தாரும். Il va écouter les prières de ma fille. இந்த பூமியிலே இந்த மகள் என்னுடைய பெயரை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறாள். Ma fille annonce mon nom dans cette என்னுடைய terre. பெயரை அறிக்கை பண்ணுகிறாள். Elle annonce mon nom. அதனால பிதாவே அந்த மகளுடைய பெயரை அந்த மகனுடைய பெயரை நான் உமக்கு முன்பாக அறிக்கை Alors, பண்ணுகிறேன். regardant cela, je donne son nom அவர்களுக்கு devant toi. அற்புதங்களை செய்யுங்க. Faites-lui des miracles. அப்ப பிதாவினிடத்துல மாத்திரம் இயேசு கிறிஸ்து உங்களுடைய பெயரை அறிக்கை Je பண்ணல. dis pas seulement le nom à Dieu. லூக்கா 12:8 நம்ம வாசிக்கும் பொழுது Dans Luc 12, தூதர்களுக்கு முன்பாகவும் உங்களுடைய பெயரை அறிக்கை verset பண்ணுகிறார். 9, il dit qu'il annonce devant les anges aussi. பிதா கிட்ட அறிக்கை பண்ணுகிறான்னு சொன்னாக்கா உங்களுடைய ஜெபத்திற்கான பதிலை அவர் உண்டு பண்ணுகிறார். Quand il annonce devant le Père, il veut que les prières soient exaucées. தூதர்களுக்கு முன்பாக அந்த பெயரை அறிக்கை செய்கிறான்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம்? Quand il annonce devant les anges, qu'est-ce que cela veut dire? உங்களை பாதுகாக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளை Il இடுகிறார். va ordonner à ses anges de vous protéger. அதான் ஆண்டவர் சொல்றார் மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரன் தேவ தூதர்களுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவார். C'est pour ça qu'il dit quiconque me confessera devant les hommes, je les confesserai devant les anges de Dieu. எத்தனை பேர் இயேசுவுடைய பெயரை அறிக்கை பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க? Combien de personnes vont annoncer le நாம nom de மட்டும் Jésus? சபையில கூடி வந்து சந்தோஷமாக இயேசுவின் நாமத்தை பாடுகிறோம். Il y a seulement nous qui venons இயேசுவின் à ரத்தத்தை l'église. துதிக்கிறோம். Nous louons le nom de வல்லமையான Jésus. வார்த்தைகளை நாம Nous கேட்கிறோம். entendons des paroles ஆனால் puissantes. இயேசுவை அறியாத ஜனங்கள் அநேகர் இருக்கிறாங்க. Il y a beaucoup de personnes qui connaissent pas. அவர்களிடத்துல போயிட்டு இந்த இயேசு நல்லவர்னு சொல்லிட்டு சொல்லுங்க. Nous devons dire qu'il இந்த est bon. இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்க. Qu'il va vous bénir. இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார்னு சொல்லுங்க. Il faut dire qu'il est உங்களுடைய mort pour nous. பாவத்தை நீக்கி உங்களுக்கு புது வாழ்க்கையை Il தருவார்னு vous donnera une nouvelle சொல்லுங்க. vie. உங்களுக்கு அற்புத
அற்புதங்களை செய்வார் Il vous fera des உங்களுடைய miracles. கண்ணீரை துடைப்பார் Il essuiera vos உங்களுக்கு pleurs. சமாதானத்தை Il vous தருவார் donnera la paix. இதை போய் சொல்லும்படிக்காகத்தான் தேவன் நம்மை சபையில அவர் கொண்டு வருகிறார் C'est pour ça que Dieu nous அப்படி a நம்ம appelés. அறிவிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது உங்களை குறித்து அவர் வெட்கப்பட மாட்டேன் என்று சொல்லுகிறார் Quand nous annoncerons l'évangile, Dieu sera fier de nous. என்னை குறித்து தேவன் பெருமைப்பட வேண்டும் Dieu doit être fier de moi. அது எப்போ நடக்கும்னு சொன்னாக்கா நான் அவருடைய சுவிசேஷ வேலையை செய்யும் பொழுது Cela se passera quand nous annoncerons 14வது l'évangile. ஆசீர்வாதத்தை எழுதி கொள்ளுங்க 14e, தானியேல் புஸ்தகம் 12:3 நம்ம வாசிக்கும் பொழுது dans Daniel 12:3, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரின் நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் ceux qui ont été appelés intelligents brilleront comme la splendeur du ciel. சுவிசேஷம் அறிவிக்கிறவர்கள் யாரு? Qui sont ceux qui annoncent l'évangile? வேலை வெட்டி இல்லாதவங்க கிடையாது. C'est pas des gens qui n'ont pas de travail. சுவிசேஷம் அறிவிக்கிறவங்க யாரு? Ceux qui annoncent l'évangile, ஏமாளிகள் கிடையாது. c'est pas des gens qui n'ont pas d'intelligence. சுவிசேஷம் அறிவிக்கிறவர்கள் யாரு? Ceux qui annoncent l'évangile, qui அவங்களுக்கு sont-ils? எந்த ஒரு பொறுப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு அர்த்தம் C'est pas கிடையாது. des gens qui n'ont rien à faire. சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? La Bible dit que அவர்கள் ஞானவான்கள். ce sont des intelligents. அல்லேலூயா. Alléluia. சுவிசேஷம் அறிவிக்கிறவர்கள் Ceux ஞானவான்கள். qui annoncent l'évangile sont அவர்கள் வான intelligents. மண்டலங்களில் நட்சத்திரங்களைப் போல Ils seront comme பிரகாசிப்பார்கள். les étoiles dans le ciel. அவர்களை தேவன் பிரகாசிக்கும்படிக்காக தேவன் செய்வார். L'Éternel les fera briller. ஜெபிக்கும்போது ஒருவர் ஜெபித்தார், எங்களை பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே Quelqu'un a என்பதாக. prié de nous faire எப்ப briller. நம்ம பிரகாசிக்கிறோம்? Quand est-ce que nous brillerons? ஜெபிக்கும்போது நம்ம பிரகாசிக்கிறோம். Quand nous prierons, nous சுவிசேஷத்தை brillerons. அறிவிக்கும்போது நாம Quand பிரகாசிக்கிறோம். nous annoncerons l'évangile, nous நட்சத்திரங்களைப் brillerons. போல தேவன் பிரகாசிக்க Il nous பண்ணுவார். rendra comme les étoiles எத்தனை du பேர் அதை ciel. விரும்புகிறீங்க? Qui veut cela? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? Qui croit cela? ஆண்டவரே என்னை பிரகாசிக்க செய்யுங்க. Seigneur, fais-moi briller. என்னுடைய சுவிசேஷ ஊழியத்திற்கு இருக்கிற தடைகளை எடுத்து போடுங்க. Enlève tous les obstacles pour le ministère. கடைசியான ஒரு ஆசீர்வாதம் La dernière bénédiction, 15வது la 15e, யோவான் 4வது அதிகாரம் 36வது வசனம். Jean 4, verset 36. யோவான் 4:36. Jean 4, verset 36. விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்துக் கொள்கிறான். Celui qui moissonne reçoit un salaire et amasse des fruits pour la vie என்ன ஒரு éternelle. அற்புதமான சத்தியம் பாருங்க. Quelle c'est une bonne நீங்க nouvelle. சுவிசேஷ ஊழியத்துக்காக ஒரு 3 மணி நேரம் நீங்கள் கொடுக்கும் பொழுது, Quand vous donnez 3 heures pour le இப்போ ministère உதாரணத்துக்கு d'évangélisation, நேற்றைய தினத்துல சுவிசேஷம் அறிவிக்க பெரியவர்களும் பிள்ளைகளும் சென்றிருக்கிறாங்க. hier, il y a des personnes qui sont parties annoncer l'évangile. 3 மணி நேரம் Ils கொடுத்திருக்கிறார்கள். ont donné 3 heures. 4 மணி நேரம் Ils ont கொடுத்திருக்கிறார்கள். donné 4 heures. அது வேஸ்டான நேரங்கள் கிடையாது. C'est pas du temps perdu. என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க? Qu'est-ce qu'ils ont fait? நித்திய ஜீவனுக்காக பலனை அவர்கள் சேகரித்துட்டு Ils வந்திருக்கிறாங்க. ont amassé des fruits pour la vie éternelle. ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேர் நித்திய ஜீவனுக்கு நம்ம போவோம். Toutes les personnes sauvées iront au ரட்சிக்கப்பட்ட paradis. அத்தனை பேர் நம்ம பரலோகத்துக்கு Tout le போவோம். monde ira au paradis. ஆனால் அந்த பரலோகத்துல பல மேன்மைகள் இருக்கிறது. Mais il y a plusieurs niveaux au paradis. பரலோகத்துல பல கிரீடங்கள் நமக்காக Il y a வைக்கப்பட்டிருக்கிறது. plusieurs couronnes qui nous attendent. நீங்க சுவிசேஷ ஊழியத்துக்காக நேரத்தை கொடுக்கும் பொழுது Quand nous faisons le ministère d'évangélisation, தேவன் நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்துக் கொள்ளுகிறவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். il fera amasser les fruits pour la vie நான் ஒவ்வொரு éternelle. முறையும் சுவிசேஷ ஊழியத்துக்கு செல்லும் பொழுது, Quand nous faisons le ministère என்னுடைய கையினால d'évangélisation, நான் டிராக்ஸ்களை நான் கொடுக்கும் பொழுது, quand nous donnons les tracts, ஒரு நபருக்கு சுவிசேஷத்தை அறிவித்து சபைக்கு நான் கொண்டு வரும் quand பொழுது, j'amène une âme à l'église, நான் நித்திய ஜீவனுக்காக பலனை நான் சேகரிக்கிறேன். j'amasse des fruits pour la vie éternelle. நித்திய ஜீவன்ல பலனை நான் பெருக பண்ணி Je fais கொண்டிருக்கிறேன். grandir mes fruits dans la vie éternelle. Alléluia. Alléluia.